பெண்களை முடி ஜெபிப்போம். கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக யாவரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறதான யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவ ஆளுகை நம்மத்திலே காணப்படும்படியாக, அவருடைய மகிமை நம்மத்திலே காணப்படும்படியாக, தேவ பிரசன்னம் நம்மத்திலே காணப்படும்படியாக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானுடைய பிரசன்னம், ஆவியானுடைய மகிமை, ஆவியானுடைய ஆளுகை ஆண்டவரே இந்த ஆராதனையில எங்கள் மத்தியிலே காணப்படட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஷேக்கின மகிமை ஆண்டவரே எருசலேம் ஆலயத்திலே இறங்கி வந்ததான மகிமை, சொலொமோன் கட்டின அந்த ஆலயத்துல இறங்கி வந்த கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே இந்த காலை வேளையில இந்த கர்த்தருடைய ஆலயத்திலே நிரப்பட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கே என்னுடைய நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் எங்கே கூடினாலும் அவர் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இறங்கி வருகிறார். எங்கள் மத்தியிலே கர்த்தர் எழுந்தருளுகிறார். எங்கள் மத்தியிலே கர்த்தர் பிரசன்னமாகிறார். நம்முடைய மகிமை, நம்முடைய ஆளுகை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே காணப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. மகிமையின் வேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் வேகம் இந்த ஜனத்தை மூடுதே. இந்த காலை வேளையில தேவனுடைய மகிமை அப்பா எங்களை மூடட்டும். தேவனுடைய ஷேக்கின மகிமை எங்களை மூடட்டும். கர்த்தரை நடத்துவீராக. ஆவியானுடைய மகிமை எங்களை நடத்தும். ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை மூடட்டும். ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தரை ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. தேவனுடைய ஆளுகைக்கும் எங்களுடைய தேவனுடைய பிரசன்னத்துக்கும் நாங்கள் விட்டுக்கொடுக்கிறோம். கர்த்தரை ஆளுகை செய்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் பாடி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
அதில் தங்கினேன். இறங்கி வந்தீர் அக்கினியாய், இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மயமான நதுகளாக அப்போஸ்தலர் மேல் இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நதுகளாக அப்போஸ்தலர் மேல் இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியாய் பேச வைத்தீரே, அந்நிய மொழியாய் பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முட்செடி நடுவே தோன்றி நீரே, மோசே அழைத்து பேசினீரே. முட்செடி நடுவே தோன்றி நீரே, மோசே அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையின் மேல் ஊற்றப்பட்டதை நினைவு கூறும்படியாக இந்த பெந்தெகோஸ்தே நாள் அப்படி என்ன செய்யறோம்னா இதை நம்ம ஆசரிக்கிறோம். கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது ஒரு பண்டிகையா கொண்டாடுறோம். புது வருஷத்தையும் நம்ம பண்டிகைக்கு நிகராக கொண்டாடுறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை பண்டிகையா கொண்டாடுறோம். அது எவ்வளவு முக்கியமோ அதே போல பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்களுக்கு பெந்தெகோஸ்தே நாள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கும் அக்கினிக்கும் ஒரு கனெக்ஷன் என்ன செய்து இருக்குது. பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல அக்கினியின் மூலமாக ஆவியானவர் தம்மை என்ன செஞ்சார்னா வெளிப்படுத்தினார். எரிகிறதான முட்செடியில தேவன் என்ன செஞ்சார்னா மோசேக்கு தரிசனமானார். ஏசாயாவினுடைய வாழ்வில் என்ன செஞ்சார்னா ஏசாயா பல தேசங்களுக்கு ஐயோன்னு சொல்றார். எகிப்துக்கு ஐயோ ஐயோ, அரியலே உனக்கு ஐயோ, சீகமே உனக்கு ஐயோ, ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஐயோன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு தேவன் பரலோக தரிசனத்தை காண்பித்த பொழுது சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற அந்த தேவ தரிசனத்தை அவர் பார்த்த பொழுது அவர் சொல்றாரு, ஐயோ நான் அதமானேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முதல்ல ஐயோங்கிறது நம்ம லைஃப பார்த்து என்ன செய்யணும், வரணும். அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிறப்போ மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஏசாயா எப்பொழுது தேவ தரிசனத்தை பார்த்தாரோ அப்பொழுது அவர் ஐயோ நான் அதமானேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். உன்னதமானவரை பார்த்தேன்,
தேவ தரிசனங்களை பார்த்தேன். நான் பார்க்கறதுக்கு நான் தகுதியானவன் அல்ல, பாவியாகிய அப்படின்னு என்ன செய்யறாருன்னா உணர்றாரு. அப்போ தேவன் என்ன செய்யறாரு, அந்த பரலோகத்தினுடைய அக்கினி தலையில வச்சு அவருடைய நாவை தொடுறாரு. அதற்கு பிறகுதான் அவருடைய தீர்க்க தரிசன வாழ்க்கை என்ன செய்து ஆரம்பிக்குது. பல காரியங்களை என்ன செய்யறார், பேசுறார். பல தீர்க்க தரிசனங்களை பேசுறார். பல தேசங்களுக்கான தீர்க்க தரிசனங்களை பேசுறார். பல தேசங்களை குறித்ததான தேவ தரிசனங்களை என்ன செய்யறார், பேசுறார். நம்ம வாழ்க்கை ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும், நம்ம வாழ்க்கையில சில வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும், அல்ல நம்ம வாழ்க்கையில தேவன் விரும்புகிற வண்ணம் மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அக்கினி நம்மளை என்ன செய்யணும், தொடணும். ஆமென், அல்லேலூயா. அக்கினி நெருப்பா இறங்கி வாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சும்மா சாதாரணமா பாடுறதெல்லாம் இல்லை. அது பழைய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அக்கினி அப்படிங்கிறது வந்து அந்த பலி செலுத்துவாங்க. பலி செலுத்தி அந்த அக்கினியில இது பண்றப்போ அதை வந்து என்ன செய்யறாருன்னா கர்த்தர் அங்கீகரிக்கிறார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எலியா கர்த்தருக்கு என்ன செய்யறார், பலி செலுத்துறார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அதை பட்சித்து போட்டது. எலியாவை அல்ல, எலியாவினுடைய பலியை என்ன செஞ்சுன்னா அந்த அக்கினி பட்சித்து போட்டது. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடியதான நம்முடைய துதிகளையும் நம்முடைய பலிகளையும் தேவன் அங்கீகரிக்கணும். நம்முடைய பலவீனங்களை என்ன செய்யணும், சுட்டரிக்கணும். அப்போ அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டங்களுக்கு போகும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்களின் குற்றங்களை எரித்து விடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். 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 அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும்
இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க வாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க வாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன் நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார் நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார் நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார் ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே 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 வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார் வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார் நான் கடலின் நாளை நோக்கி குதித்தான் நான் கடலின் நாளை நோக்கி குதித்தான் மீனை கொண்டு மீட்பார் என் தேவனை மீனை கொண்டு மீட்பார் ஆவியே 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 ஆவியே
அழைத்தவர் கரம் நடத்தும், அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே, 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றவங்க இருக்கீங்க? அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள். நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், அந்நிய பாஷையில பேசுவேன். அபிஷேகம் பெறலைன்னு சொல்றவங்க கை உயர்த்தின பார்க்கலாம். இது வரைக்கும் நான் அபிஷேகம் பெறல. இதற்காக அபிஷேகம், ஆவியானுடைய அவசியம் என்ன? அது நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும். யோவேல் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை என்ன செய்வேன், ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி யோவேல் தீர்க்கதரிசியினுடைய நாட்கள்ல சொல்றாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருது, கடைசி நாட்களில். ஏன் கடைசி நாள்ல ஊத்தணும்? எப்பவுமே ஊத்த வேண்டியதானே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காலகட்டத்தை ஆண்டவர் குறிச்சு வச்சு இது பண்றதை விட, யோசுவா ஒரு நாள் மோசேட்ட பதறி அடிச்சு ஓடி வர்றாரு. பாளையத்துல 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா இருக்காங்க, ஆவியில நிறைஞ்சு என்ன செய்யறான்னா இது பண்ணிட்டு இருக்கிறான். மோசே ஒரு வார்த்தை சொல்றாரு, அந்த 2 பேர் மாத்திரமல்ல, இருக்கக்கூடிய எல்லார் மேலேயும் என்ன செய்யணும், ஆவியானவர் என்ன செய்யணும், ஊற்றப்படணும்னு சொல்லி சொல்றாரு. மோசேயினுடைய இருதயம் அதை என்ன செய்து விரும்புது. இந்த ஆவியை பெற்றவர்கள் அப்படிங்கிறவங்களுடைய நடக்க வித்தியாசமா இருக்கும். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா, அல்லது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னா, அந்த ஆவியானுடைய வழி நடத்துதல், கைடன்ஸ் கிடைக்கும். நம்ம மாம்சத்தின்படி இருக்கிறோம், மாம்சத்தின்படி நம்ம பார்ப்போம், மாம்சத்தின்படி நம்ம யோசிப்போம், மாம்சத்தின்படி நம்ம நடப்போம். ஆனா என்னைக்கு ஆவியானுடைய அபிஷேகம் நம்மில் ஊற்றப்படுதோ, அதுக்கு பிறகு நம்முடைய பார்வை வேற மாதிரி இருக்கும், நம்முடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும், நம்முடைய நடக்க வேற மாதிரி இருக்கும். ஆவியானவர் என்ன செய்வார்னா நம்ம நடத்துவார். அப்ப அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பொறுத்த வரைக்கும் தேவனிடத்துல திட்டம் இருந்துச்சு, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். ஆனா கடைசி நாட்களில் தேவன் முன்குறிச்சது காரணம், திருத்துவ தேவர்கள்ல அந்த நம்ம ட்ரினிட்டிய பின்பற்றோம், பிதாவாகிய தேவனை என்ன செய்யறோம், நம்புறோம், விசுவாசிக்கிறோம், இயேசுவ குமாரனாகிய இயேசுவ விசுவாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறோம். இவங்க வெவ்வேறு ஆளத்துவம் உடையவர்கள், வெவ்வேறு பர்சனாலிட்டி. இதுல பிதாவாகிய தேவனை பொறுத்த வரைக்கும் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவர் வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், உடனடியா உடனே நியாய தீர்ப்பு. பாபிலோன் சால்வை எடுத்து வச்சான், உடனே அடி. ஆனா குமாரனாகிய கிறிஸ்துவினுடைய சுபாவம் அது வந்து வேற. பாவிகளுடைய சிநேகிதன் என்ன பண்றார், இவர் பாவிகளோடு கூட என்ன செய்யறார், உட்கார்ந்து இருக்கிறார், பாவிகளோடு என்ன செய்யறார், சாப்பிடுறார். அப்ப அவருடைய இது வேற. மூன்றாவது திருத்துவத்தினுடைய மூன்றாவது நபர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவானவர், ரொம்ப சென்சிட்டிவானவர். அப்போ இயேசு கிறிஸ்து இருக்கிறப்ப சொன்னாரு, நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு என்ன செய்யறேன்னு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சத்திய ஆவியாகி அவர் வந்து சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்னு சொல்லி சொன்னார். இப்ப வரலாமே, ஆனா அவர் சொல்றாரு நான் போய். அப்போ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படிங்கிறதுக்கும்,
நான் போய் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொல்றதுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு முழு மனு குலத்தினுடைய பாவத்திற்கும் ரத்தம் சிந்தி எல்லா மக்களுடைய பாவத்திற்கும் பிராயச்சித்த வழியாக தம்மை ஒப்பு கொடுத்ததுக்கு பிறகுதான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை பிதாவாகிய தேவனால நிறைவேற்ற முடியும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் அந்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்கான தகுதி கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலதான் என்ன செய்து உண்டாகுது. அப்போ அதை தகுதிப்படுத்தினதுக்கு பிறகுதான் இது பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து பரமேறி செல்கிறதுக்கு முன்னாடி சீசர்கள்ட்ட சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் எருசலேமில் காத்திரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும், அதுக்காக என்ன செய்யணும், காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி பரியந்தம் என்ன செய்வீங்க, எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். சீஷர்களில் பலர் பலவீனர்களா தான் இருந்தாங்க. அவங்களால ஆண்டவருக்குள்ள நிலைத்து நிக்க முடியல. அவங்களுக்கு ஒரு உபத்திரவம் வருது, ஒரு பாடு வருது, நிலைச்சு நிக்க முடியல. ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது, என்ன செய்யன்னு தெரியல. அப்ப ஆவியானுடைய அபிஷேகம் வேணும். பேதுருவை பொறுத்த வரைக்கும் வேலைக்கார பெண், அவ கேள்வி கேட்கிறவளால் நிக்க முடியல. ஆனா பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற ஆவியானவரே பேசுவார்ன உடனே இவருக்கு ஒரு சூழ்நிலை வந்த உடனே இவருக்குள் இருக்கிற ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார், அவர் அல்ல. அதனாலதான் பேதுரு பேசுறத கேட்ட உடனே கீழே இருக்கிறவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, பயந்தாங்க. இப்ப பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம் பெறுவதற்கு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளை என்ன செய்து தகுதிப்படுத்துது. கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது எழுதுறாரு, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் என்ன செய்றீங்கன்னா இருக்கிறீங்க, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். இப்போ தேவனுடைய ஆவியானவர் தங்கக்கூடியதான ஆலயமா கர்த்தர் நம்மளை என்ன செய்யறார், மாத்தி இருக்கிறார். அப்போ அந்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்காக காத்திருக்கணும். காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். இப்போ இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்னு தான் சொல்ல முடியும். மாம்சமான யாவர் மேலும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவான ஆசீர்வாதம் இருக்குது. மத்தேயு சொல்றப்ப சொல்றாரு, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய மழை பெய்ய பண்ணுகிறார். நமக்கு மட்டுமா மழை பெய்யுது, நமக்கு மாத்திரமா வெயில் அடிக்குது, நம்ம விதைச்சா மாத்திரமா விளையுது? எல்லாருக்குமான ஆசீர்வாதங்கிறது வேற. ஆனா யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆசீர்வாதம் எதுனா ஆவியானுடைய அபிஷேகம். அந்த அனாயிண்டிங் மட்டும் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த அனாயிண்டிங் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆவியானவர் நம்மை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. இயேசு சொல்லும் பொழுது சொல்றாரு, உங்களில் ஒருவன் தன்னுடைய பிள்ளை மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானோ? கொள்ளாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு என்ன செய்வாரு, நல்ல ஈவை கொடுப்பார். பரிசுத்த ஆவியை என்ன செய்வார்னா கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு ஆராதனையில கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. இருக்கிற இடங்களில எழுந்து நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எது இருக்கோ இல்லையோ ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானுடைய அந்த அனாயிண்டிங் நமக்கு வேணும். ஏதோ அந்நிய பாஷை பேசுறோம் அப்படிலாம் இல்லை. நம்ம வாழ்க்கை முழுக்க நம்மளை நடத்த, நம்ம நிலைத்து நிற்க, கிறிஸ்துவிலே வேரூன்றினவர்களாய் நிலைக்க அந்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு வேணும். எல்லா சத்தத்தை உயர்த்தி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க வாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க வாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய்
மாறாத ஜீவனடி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடக்கும், பின்னிட்டு பாராமல் முன்னடக்கும். அழைத்தவர் கரம் நடக்கும், உம்மை அழைத்தவர் கரம் நடக்கும். ஆவியே, சத்தமாய் ஆவியே, 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 வேண்டும் எங்கள் தேவா, முன்மாறி
பாஷைகள்ல பேசு. இது ஒரு அபிஷேகம் பெறாதவங்க ஆண்டவருடைய சமூகத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு எங்களை ஆவியிலான நிரப்புங்கப்பா. எங்க பெருமையான பாத்திரங்கள் இன்றைக்கு நிரப்பப்படுவதாக. ஊற்றப்பட்டது போல அந்த ஆவியினுடைய வல்லமை, ஆவியினுடைய வல்லமை, ஆவியினுடைய வல்லமை எங்க மேல ஊற்றப்படுவதாக, எங்க மேல ஊற்றப்படுவதாக, எங்க மேல ஊற்றப்படுவதாக. ஆயிரத்தி 1914 ஆண்டில வில்லியம் செய்மூர் என்கிறதான ஒரு தேவ மனுஷன் அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தை வாசிச்சுட்டு ஆண்டவர்ட்ட ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். லார்ட், டு இட் அகைன். ஆண்டவரே இன்னொரு தடவை இதை செய்யுங்கப்பா, இன்னொரு தடவை இதை செய்யுங்கப்பா. லார்ட், டு இட் அகைன். பெந்தைக்கோஸ்தே நாள்ல எருசலேம்ல அந்த மேல் வீட்டறையில என்ன நடந்துச்சோ இன்னொரு தடவை செய்யுங்கப்பா, எங்க மேல ஊற்றுங்கப்பான்னு சொல்லி அவரும் அவரோடு இருந்த ஒரு சிலரும் ஜெபித்த பொழுது பெந்தைக்கோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டது போலவே ஒரு ஆவியினுடைய அபிஷேகம் அன்றைக்கு அந்த திருச்சபையில ஊற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து பல ஆண்டுகள் அந்த திருச்சபை மூடப்படாமல் இரவும் பகலும் அந்த தெருவுக்குள்ள வர்றவங்க எல்லாம் ஆவியில நிறைஞ்ச அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சாங்க. அந்த தெருவுக்குள்ள வந்தா அப்படிப்பட்டதான ஒரு நிறைவை தேவன் கட்டளையிட்டார். தேவ சமூகத்துல நிற்கக்கூடியதான நாங்க வெறுமையா போக கூடாதுப்பா. ஆண்டோட்ட இருதயத்தில் உணர்ந்தவர்களாய் கேளுங்க. அந்த முறை அந்த பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவர்கள் எப்படிப்பட்டதான ஒரு ஏக்கத்தோடு தாகத்தோடு காத்திருந்தார்களோ அதே போலதான் வில்லியம் செய்மூர் காத்திருந்தார். ஒரு ஏக்கம், ஒரு தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். நான் வறண்டு போயிருக்கிற பிரச்சனை இல்லை, தாகம் இருந்தா போதும், அவர் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார், அவர் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் வறண்டு போயிருக்கிறேன், அதே வேளை தாகத்தோடு இருக்கிறேன், எவ்வளவு ஊத்தினாலும் ரிசீவ் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். எவ்வளவு ஆவியை ஊற்றினாலும் நான் ரிசீவ் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஆண்டவரே வானம் தீரந்து தேவ மகிமை பெருமழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறேன். தூயாவி என்னை அனலாய் இன்னும் நிரப்பிட என் உள்ளம்
ஆராதனைக்கு வர்றோம், ஆராதனையில் உட்கார்றோம், செய்தியை கேட்கிறோம், போயிடுறோம். கரையோர கிறிஸ்தவனாய் அல்ல ஆண்டவரே, ஜீவ நதியில மூழ்கும் ஆண்டவரே, ஜீவ நதியில நான் மூழ்கன ஆண்டவரே. கணுக்கால் அளவு அல்ல ஆண்டவரே, முழங்கால் அளவு அல்ல ஆண்டவரே. நீச்சல் ஆழத்திற்கு, நீச்சல் ஆழத்திற்கு, நீச்சல் ஆழத்துக்கு இன்னும் எவ்வளவு ஆழத்துக்கு போகணுமோ. சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறப்போ இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்கறது போல இந்த ஆவியினுடைய நிறைவை ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்போ இன்னும் வேணும்னு கேட்கணும். நீச்சல் ஆழத்துக்கு அப்படின்னா நீச்சல் அடிக்கலைன்னா முங்கிடுவோம். அந்த ஆழத்துக்கு ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் யானை முடிய செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். நீச்சல் ஆழத்திற்கு அவர் இழுத்து போக மாட்டார். நம்ம ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதுமாய் தருகிறேன். சில காரியங்களை இன்னமும் நம்ம விட்டு கொடுக்காம இருக்கும் பொழுது நிறைவு வராது, அபிஷேகம் வராது. ஆவியானுடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆண்டவரே, அந்த நிறைவு இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ளணும்பா, அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ளணும்பா, அந்த ஆவியானுடைய நிறைவை நான் பெற்றுக்கொள்ளணும்பா. ரீஷா கபா ஷத ரல ரத ரன ரபா ரித ரபா. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில நிறைஞ்சு ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஆராதிங்க. யாரோ ஒருத்தர் உங்களை கைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரீகபா ஷத ரல ரத ரன ரபா ரீக ரத ர ஷத ரல ரபா ஓ ரீகபல ர ஷத ரல ரபா. ஆண்டவரே, இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை அந்த முன்னாரியினுடைய அபிஷேகம் பின்மாரியா எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக, எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக, எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. ரிஷபலரதரனர ஷதரலரகபா ஓ ரிகரதரனர ஷந்தரலரபரிதரலரபா. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ரகபலரதரனரபரி ஷதரலரபா ஓ ரகலரதர ஷந்தரலரபா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்க்காதீங்க, வெட்கப்படாதீங்க. ரிஷதரலரதரனரகபரிதரலரபா. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ரகபலரதரனர ஷதரலரபா. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். ஓ பிரசன்னம், தேவ பிரசன்னம்
கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இன்னமும் பல கட்டுகளை நம்ம இருக்கிறதுக்கான காரணம், பல கட்டுகள்ல இருந்து விடுவிக்கப்பட என்னென்னமோ செய்யணும். வசனம் சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வந்துட்டா, ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுத்துட்டா, ஆவியானவருடைய நிறைவு உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டா, எல்லா பிரச்சனைகளும் மாறும், எல்லா தடைகளும் மாறும், எல்லா நெருக்கடிகள் மாறும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அந்த ஆவியானுடைய நிறைவு எங்களுக்குள்ள வரட்டும். இந்த ஆராதனை வேளையில ஒரு விடுதலை நாங்க பெற்றுக்கொண்டவர்களாம் போகட்டும். எங்க சிறையிருப்பினுடைய அனுபவம் மாறட்டும் ஆண்டவரே. எங்க அடிமைத்தனத்தினுடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்க சிறுமைப்பட்ட அனுபவம் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய நிறைவு, உம்முடைய நிறைவு, உம்முடைய நிறைவு ஆண்டவரே. உம்மாவி ஊற்றப்பட்ட நீர் வேண்டுமே, நீர்
இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக ஆவியிலேப்பட்ட யாராவது வருவார். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு முக்கியமான தேவ செய்தியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பல நேரங்களிலே நாம் இந்த வசனத்தை வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு நிறைய நன்மைகளை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கண் காணல, காது கேட்கல, இருதயம் உணர்ந்திராத ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறோம், நம்ம போயிடுறோம். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறதான நன்மை ஏற்கனவே ஆராதனை வேலையில நான் சொன்னேன். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது மலையை பெய்ய பண்ணுகிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை கொடுக்கிறார். அவர் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு பயந்து தேவ பக்தியோடு இருக்கிறவர்கள் மாத்திரமே ஆசீர்வாதமா இருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. தேவ பக்தி இல்லாதவர்களும் துணிகரமாய் பல காரியங்களை செய்கிற நபர்களும் ஆசீர்வாதமாய் இருக்கிறாங்க. ஆனா இங்க தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மையை குறித்து பேசுறார். நமக்கு நம்மளே ஆயத்தம் பண்ணுகிறதான நன்மைகள் என்பது வேறு, தேவன் ஆயத்தம் பண்ணுகிறதான நன்மைகள் அப்படிங்கிறது வேறு. அந்த நன்மையை தேவன் யாருக்கு ஆயத்தம் பண்றாருன்னா, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. யாரெல்லாம் அவர்கிட்ட அன்பு கூறுறாங்களோ அவங்களுக்கான நன்மையை அவர் ஆயத்தம் பண்றாராம். நமக்கான நன்மையை நம்ம ஆயத்தம் பண்ணலாம். ஆனா நம்ம ஒருவேளை தேவனில் அன்பு கூறுகிறவர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கான நன்மைகள் எல்லாத்தையும் நம்ம ஆயத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கான நன்மைகளை தேவன் என்ன செய்வார், ஆயத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தொடர்ந்து சொல்லும் பொழுது சொல்றாரு, அப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நீங்க எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் 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 ஆண்டவர்னு சொல்லிட்டு ஓடுறையே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க ஒருவேளை தேவனில் அன்பு கூறுகிறவர்களா இருப்பீர்களானால் உங்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷர் தங்களுடைய இருதயத்தில் உணரவும் இல்லை. கண்ணு பார்க்கல, காது கேட்கல, இருதயத்துல உணரவும் இல்லை. இதோட இந்த வசனம் முடியாம அதை தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். கண்ணு பார்க்கல, காது கேட்கல, இருதயம் உணரல அப்படிலாம் இல்லப்பா, அது மற்றவங்களுக்கு. ஆனா என்றைக்கு நீ பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறாயோ அப்பொழுது ஆவியானவர் அதை உனக்கு வெளிப்படுத்துவார். எதை வெளிப்படுத்துவாரு, உன் கண்ணு எதை பார்க்கலையோ அதை கர்த்தர் என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். காணாதவைகளை காணும்படியாக தேவன் வெளிப்பாடுகளை தேவன் என்ன செய்வார், கொடுப்பார். கேட்காதவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் வெளிப்பாடுகளை கொடுப்பார். இருதயம் உணர்ந்திராத நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் வெளிப்பாடுகளை என்ன செய்வார், கொடுப்பார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறப்போ 9ஆம் வசனத்தை மாத்திரமல்ல 10ஆம் வசனத்தையும் சேர்த்து என்ன செய்யணும், வாசிக்கணும். ஏனெனில் தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷருடைய இருதயங்களில் உணரவில்லை, ஆனாலும் அவைகளை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்ப ஆவியானவர் எதுக்கு, ஆவியானுடைய அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் எல்லார் மேலும் வந்தது. அப்பொழுது அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கிறது போல காணப்பட்டு அவர்கள் எல்லாரும் ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகங்கிறது ஒரு அக்கினி. அப்ப பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகங்கிறது ஒரு அந்நிய பாஷை. நம்ம பெரும்பாலான நேரங்கள்ல இப்படி என்ன செஞ்சிடறோம், முடிச்சிடறோம். ஆனா அப்படி அல்ல.
ஆவியானவருடைய வேலை, ஆவியினுடைய அபிஷேகத்தினுடைய வேலை. அபிஷேகம் பெற்றோம் அப்படின்னா அதற்கான ஒரு அடையாளம் அந்நிய பாஷையே தவிர ஆவியானுடைய வேலைங்கிறது வேற. ஆவியானுடைய அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவம் என்பது வேறு. நம்ம ஏன் ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ள வேண்டியதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கறத இங்க அவர் சொல்றாரு. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இந்த காரியத்துல இருந்துதான் இன்னைக்கு நம்ம சில காரியங்களை என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். ஒன்னு, the revelation of God, the God who reveals hidden things. மறைந்ததை வெளிப்படுத்துகிறதான தேவன். நம்முடைய தேவன் மறைந்திருக்கிறவைகளை வெளிப்படுத்துகிறவர், மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறதான தேவன். மற்றவங்களுக்கு ஒருவேளை ஒரு காரியம் புரியல, மற்றவங்களுக்கு ஒருவேளை ஒரு காரியம் தெரியல, ஆனா அது நமக்கு தெரியணும் அப்படின்னா the revelation of God, அந்த ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஆவியானுடைய அபிஷேகம் ரொம்ப அவசியம். இங்க பவுல் அதான் சொல்றாரு, கண் காணவில்லை, காது கேட்கவில்லை. இங்க யாரை பத்தி சொல்றாரு? தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நீங்க ஒருவேளை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களா இருக்கலாம், உங்களுக்கென்றது ஏராளமான நன்மைகளை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கலாம். ஆனா அத உங்க கண்ணு பார்க்கல, அத உங்க காது கேட்கல, அத உங்க இருதயம் உணரல. அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நிப்பீங்க அப்படின்னா எனக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினான்னு சொல்றாரு. அப்போ தேவன் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஆவியானுடைய அபிஷேகங்கள் ரொம்ப அவசியம். ஆவியானுடைய நிறைவுங்கிறது அவசியம். ஏன் அபிஷேகத்துக்காக காத்திருக்கணும்? ஏன் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணணும்? உங்களுக்கு தேவன் வைத்திருக்கக்கூடியதான நன்மைகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அபிஷேகம் ரொம்ப அவசியம். The revelation of God. பல நேரங்களில் நமக்கு சில வெளிப்பாடுகள் இல்லை. நான் இதை செஞ்சிருந்தேன்னா அன்னைக்கு நான் தப்பிச்சிருக்கலாம், அன்னைக்கு நான் இதை செஞ்சிருந்தேன்னா இன்னைக்கு நான் வாழ்க்கையில வேற நிலைமையில இருந்திருப்பேன். நமக்கு சில வெளிப்பாடுகள் கிடைக்காததனுடைய விளைவு நாம் பல ஆசீர்வாதங்களை அடுத்தடுத்து என்ன செய்யறோம்? இழந்திருக்கிறோம், இழந்துகிட்டு இருக்கிறோம். தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடியதான நன்மைகளை நம்ம சுதந்திரிக்கணும்னா நமக்கு வெளிப்பாடுங்கிறது ரொம்ப அவசியம். The revelation of God அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தேவன் மறைக்கிறவர் அல்ல, மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறதான தேவன் என்று சொல்லி என்ன செய்யறோம் பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. 1ஆம் 2ஆம் வசனம். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் 2ஆம் வருஷத்துல நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனாலே அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேரையும் அழைத்தான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்திலே நின்றார்கள். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணுகிற 2ஆம் வருஷத்துல அவனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அவனுக்கு தெளிவா தெரியுது, அந்த சொப்பனத்துல ஏதோ ஒரு அர்த்தத்தை தேவன் வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு காரியம் இருக்குது. உடனே அவன் ஜோசியர்கள், மந்திரவாதிகள், குறி சொல்லுகிறவர்கள் எல்லாரையும் கூப்பிடுறான். எல்லாரும் ராஜ சமூகத்துல வந்து நிக்கிறாங்க. சொல்லுங்க, சொப்பனம் என்னன்னு சொல்லுங்க, சொல்றேன் அப்படிங்கிறாங்க. ஆனா ராஜா சொல்றாரு, சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், சொப்பனத்தையும் நீதான் சொல்லணும், அதற்கான அர்த்தத்தையும் நீதான் சொல்லணும், சொல்லாதவர்கள் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். நீ ஜோசியக்காரங்கிற, மந்திரவாதிங்கிற, நீ பெரிய ஞானின்னு சொல்ற அப்படின்னா இது என்ன செய்ய சொல்லுங்கிற. இது ரொம்ப கடினமான காரியம். சொப்பனத்தை சொல்லிட்டா கூட இது அர்த்தம் சொல்லிட்டு என்னத்தையோ ஒண்ணு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். அது உண்மையோ பொய்யோ ஏதோ ஒரு வகையில ஜோடிச்சு சொல்லிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணா அது நடக்கல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவர்கள்லாம் ஞானிகள் அப்படிங்கிற கேட்டகரியில வர்றாங்க. அப்ப அவங்க கிட்ட கேட்கிறப்போ அவர்களும் கொல்லப்படுகிறதான சூழ்நிலை. தானியேல் சொல்றாரு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கூப்பிட்டு 17ஆம் வசனத்துல சொல்றாரு, தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனிலே மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல்
பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பாருங்க, ரொம்ப கஷ்டமான காரியம். ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்திருக்குது. அந்த சொப்பனத்தையும் அவர் சொல்ல மாட்டாரா? சொப்பனத்தையும் சொல்லணுமா, அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணுமா? ஆனா இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, போய் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணப்போ ராக்காலத்துல தரிசனத்துல தானியேலுக்கு மறை பொருள் என்ன செஞ்சுனா வெளிப்படுத்தப்பட்டது. ராஜாவுக்கு புரியாத, தேசத்திலிருந்த எந்த ஞானிகளுக்கும் விளங்காத, தெரியாத மறைபொருளை தேவன் என்ன செய்யறாரு சொல்றார். நேபுகாத் நேச்சாருடைய சொப்பனத்துல என்ன வந்துச்சுன்னு சொல்றார். அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி சொல்றார். மறை பொருள்களை தேவன் வெளிப்படுத்தினார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பவுல் அதைத்தான் சொல்றார். எங்களுக்கோ தேவன் அதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு என்ன செய்யறாரு அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். சொல்லிட்டு இங்க 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சொல்றாரு, அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது, நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை பயணம், அந்த குடும்பம், வேலை, பிள்ளைகள், எதிர்காலம், இதுல எல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிற காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படின்னா மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவனிடத்துல என்ன செய்யணும்? நிக்கணும். நம்ம மேலோட்டமான கிறிஸ்தவர்களாய் இருப்போம், ஆனால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. நேபுகாத்நேச்சாருடைய காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார்னா, கர்த்தரால வெளிப்படுத்த முடியும்னா, ஒருவனுடைய சொப்பனத்துல வரக்கூடியதான காரியத்தை தானியேலுக்கு தேவனால் வெளிப்படுத்த முடியும்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்த முடியும். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷருடைய இருதயங்கள்ல உணரவில்லை. ஆனால் எங்களுக்கோ தேவன் அவைகளை வெளிப்படுத்தினார். ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருந்தார், பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார். ஆவியை பெற்றதனுடைய விளைவு அவருக்கு தேவன் மறை பொருட்களை என்ன செஞ்சார்னா வெளிப்படுத்தினார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எங்க உலக ஞானம் முடியுதோ அங்க தேவ ஞானம் ஆரம்பிக்கும். இந்த மந்திரவாதிகள், கல்தேயர்கள், இவங்க சாதாரணமான ஆட்கள் இல்ல, நிறைய படிச்சவங்க, அவ்வளோ படிச்சவங்க. ஆனா என்ன செய்யலைன்னா எதுவும் தெரியல. சில நேரங்கள்ல உங்களுடைய கல்வி தோற்று போகும், சில நேரங்கள்ல உங்களுடைய அனுபவம் தோற்று போகும், சில நேரங்கள்ல எனக்கு இது தெரியும் அது தெரியும், நீங்க நம்பி இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாம் தோற்று போகும். ஆனா நீங்கள் தேவனிடத்துல காரியத்தை கேட்பீர்களானால், தேவனை நம்பி தேவனை சார்ந்து நிற்பீர்களானால், தேவன் உங்களுக்கு காரியத்தை என்ன செய்வார்னா வெளிப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெண்டிகாஸ்ட் சர்ச் அப்படிங்கிறது ரெவலேஷன் சர்ச். அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், அவங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியும். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை எடுத்து வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை வனாந்தரமான ஒரு இடத்திற்கு கொண்டு போனார், அவரை சமாரியாவுக்கு கொண்டு போனார். ஆவியானவர் மக்கதோனியாவுக்கு போகும்படியாக அவர் என்ன செய்யறார்? நடத்துறார். ஆசியாவிலே தேவன் எங்களை தடை செய்தார்னு சொல்றார். அந்த நடவடிக்கைகளுடைய புஸ்தகம் என்ன சொல்லுது? அவங்க வாழ்க்கை முழுக்க தேவனுடைய குறுக்கீடு இருந்ததை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில தேவனுடைய குறுக்கீடு இருக்கணும், நம்ம வாழ்க்கையில தேவனுடைய வெளிப்பாடு இருக்கணும், நம்ம வாழ்க்கையில எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத அந்த ஆண்டவருடைய டைரக்ஷன் என்ன செய்யணும் இருக்கணும். நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தான். தேவன் நமக்கு ஏராளமான நன்மைகள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் தான். அந்த நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா வெளிப்பாடுகள் வேணும். எனக்கு என்ன நன்மையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சாதான் அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம பல ஆசீர்வாதங்களை இன்னமும் சுதந்திரிக்காம இருப்பதற்கான காரணம் வெளிப்பாடுகளுக்காக தேவ சமூகத்துல காத்திருக்கல. என்ன குறிச்சு பேசுங்க, என்னுடைய குடும்பத்தை குறிச்சு பேசுங்க, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறிச்சு பேசுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்திலே நாம் விழுந்து கிடப்போமானால் தேவன் நமக்கான காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள்ல பார்க்கிறோம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை, நீ சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது
யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். இங்கேயும் பார்க்கிறோம், பார்வோனுக்கு ஒரு சொப்பனை வருது. அது நிமித்தமா அத யோசேப்பிட்ட கேட்கிறார். சொப்பனத்தை சொன்னா அதனுடைய அர்த்தத்தை சொல்லுவேன், நான் உன்னை குறிச்சு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்றப்ப அவர் சொல்றாரு, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார்னு சொல்லிட்டு அந்த சொப்பனத்தை கேட்டுட்டு அதுக்குண்டான விளக்கத்தை சொல்றாரு. இந்த ரெண்டு காரியத்திலையும் நம்ம பார்க்கக்கூடியது ஒண்ணுதான், ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு. அடுத்து என்ன செய்யணுங்கிற காரியத்தை குறித்ததான வெளிப்பாடு யாருக்கு வருது? யோசேப்புக்கு வருது. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறதான தேவன் யோசேப்புக்கு என்ன செய்யறார்? சொப்பனத்துக்கான அர்த்தத்தை என்ன செய்யறார்னா கொடுக்கிறார். இதுதான் அடுத்த 7 வருஷம் பஞ்சமுள்ள காலங்கள், நல்ல செழிப்பான காலங்கள். அதற்கு அடுத்த 7 வருஷம் பஞ்சமுள்ள காலங்கள் என்ன செய்து வருது. எல்லாம் சொன்னதுக்கு பிறகு பார்வோன் என்ன செய்யறார்னா 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது பார்வோன் தன்னுடைய ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். யோசேப்பு யாராமா? தேவ ஆவியை பெற்றவன். புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எங்களுக்கோ தேவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல யோசேப்பை குறித்து பார்வோன் சொல்றார், தேவ ஆவியை பெற்ற இவனை போல ஒருவர் உண்டோ. பாருங்க, ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால், ஆவியை பெற்றிருப்பீர்களானால் மறைபொருள்களை தேவன் வெளிப்படுத்துவார். அடுத்து என்ன செய்யணுங்கிற காரியத்தை குறித்து தேவன் உங்களுக்கு திட்டமாய் பேசுவார். இதை செய், இங்க போ, இத பண்ணு. தேவ ஆவியானவர் என்ன செய்வார்னா வழி நடத்துவார். வெளிப்பாடு ஒரு மனிதனை சிறைச்சாலையிலிருந்து என்ன செய்யணும்? அரியணைக்கு கொண்டு போகும். தானியேலுக்கு நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனத்தை தானியேல் வெளிப்படுத்தின பொழுது தானியேல் கொல்லப்பட வேண்டியதான தானியேல் ஒருவேளை வெளிப்படுத்தலைன்னா உயர்த்தப்பட்டார். இங்க யோசேப்பு பல ஆண்டுகள் என்ன செய்யறாருன்னா சிறையில தான் இருக்கிறார். பல ஆண்டுகளா யோசேப்பினுடைய வாழ்க்கையில அடிமைத்தனம் தான். ஆனா ஒரு வெளிப்பாடு அவருடைய சிறையிருப்பை மாற்றினது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வெளிப்பாடு போதும், ஒரு ரெவலேஷன் போதும், நம்முடைய வாழ்க்கையை டோட்டலா என்ன செய்யும்? மாத்திரும். நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆவியானுடைய அபிஷேகம். எகிப்துல எவ்வளவோ எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாங்க, ஆனா எல்லாரும் தோற்று போன போது யோசேப்பை தேவன் என்ன செஞ்சார்னா பயன்படுத்தினார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஒரு 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 தெய்வீக வெளிப்பாடு அவங்களோட லைஃப் என்ன செஞ்சு மாத்துச்சு. இருக்கக்கூடிய உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சிறையிருப்பு மாறணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்க ஒரு பிளான் பண்ணி, நான் இதை செய்ய போறேன், நான் இதை பண்ண போறேன், நான் இங்க போக போறேன், நான் இப்படி இருக்க போறேன் அப்படிங்கிற காரியத்தை தாண்டி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுங்க, என்னோடு கூட பேசுங்க, என்னோடு கூட இடைப்படுங்கன்னு சொல்லி நீங்கள் தேவனிடத்துல கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்கான வெளிப்பாடுகளை கொடுப்பார். உங்கள் எதிர்காலத்திற்கான வெளிப்பாடுகளை கொடுப்பார். உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற வெளிப்பாடுகளை கொடுப்பார். உங்களுக்கான சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவான வெளிப்பாடுகளை என்ன செய்வார்னா கொடுப்பார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியம், இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு கூட இல்லாம அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆவியானவர் எப்படிப்பட்டவர் சொல்லி சொல்றப்போ வசனம் சொல்லுது, தேவனுடைய அவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆழம்னா என்னது? மேலோட்டமா ஒரு காரியத்தை பார்க்கிறது வேற, ஆனா ஒரு காரியத்தை நம்ம செய்யறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் அதுல எவ்வளவு ஆழங்கள் இருக்குன்னு தெரியும்.
இதுல இவ்வளோ பிரச்சனை இருக்குதா, இதுல இவ்வளோ செலவு இருக்குதா, இதுல இவ்வளோ காரியங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அது வெளியில நிக்கிறப்ப தெரியாது, ஆழங்களுக்குள்ள போறப்பதான் தெரியும். இங்க சொல்றாரு, ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஆழத்துல போய் கத்துட்டு வர முடியுமான்னா கத்துக்க முடியாது. ஆனா ஆவியானவர் எல்லாவற்றையும் எல்லா ஆழங்களையும் என்ன செய்யறார்னா ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்னா, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை பிடித்து கொள்ளும் பொழுது, அவருடைய வழிகளிலே நடக்கும் பொழுது அவர் நம்ம என்ன செய்வார்னா நடத்துவார். பல நேரங்கள்ல நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது மேலோட்டமா தான் இருக்குது. கரையோர கிறிஸ்தவர்களா தான் என்ன செய்யறோம் இருக்கிறோம். ஏதோ வர்றோம், ஏதோ சர்ச்சுக்கு வர்றோம், ஏதோ ஆராதனைக்கு வர்றோம், செய்தியை கேட்கிறோம், ஆமென் போடுறோம், போயிடுறோம். ஆழங்களுக்குள்ள என்ன செய்யல போல. பல நேரங்கள்ல பட்டும் படாமல் என்ன செய்யறோம் இருக்கிறோம். அது ஆராதனையிலையும் சரி, செய்தியிலையும் சரி, ஜெபங்கள்லையும் சரி, ஆழங்களுக்குள்ள என்ன செய்யறதுல போறதில்லை. பல நேரங்கள்ல உபவாச ஜெபங்கிறது சபையில கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கையில உபவாசித்து ஜெபிக்கிறதான ஜெபம், ஆவியானவர் சார்ந்து நிற்கிறதான ஒரு நிலைமை, அதெல்லாம் கிடையாது. மேலோட்டமா நானும் கிறிஸ்தவன் தான், நானும் சர்ச்சுக்கு போறேன், இந்த லெவல்ல என்ன செய்யறோம் இருக்கிறோம். அந்த ஆவியானவர், அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் அவங்கள ஆழங்களுக்கு கொண்டு போச்சு. இயேசுவும் பல முறை சீசர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அவர் ஊதி தம்முடைய ஆவியை அவர்களுக்குள்ள என்ன செஞ்சார்னா கொடுத்தார். இயேசு இருந்த பொழுது அவர்கள் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்கள் தான். ஆனா இயேசு பரமேறி சொல்ற பொழுது ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறாரு, நீங்க என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் எருசலேம்ல காத்திருங்க. இந்த எருசலேம் அந்த மேல் வீட்டறையினுடைய அனுபவங்கிறது அவங்கள ஆழங்களுக்குள்ள கொண்டு போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுவரைக்கும் அவர்கள் பெற்றிராத ஒரு நிறைவான அனுபவத்துக்குள்ள போனாங்க. அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஆவியில நிறைஞ்ச அந்நிய பாஷை பேசுறாங்க. கீழே இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையில தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. என்ன பேசுறாங்க? தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க. அதுவரை இயேசுவை குறித்து பேசுவதற்கு பயந்தவர்கள் இப்ப என்ன செய்யறாங்கன்னா உரத்த சத்தமாய் தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுவரை அவர்கள் அடைந்திராத ஒரு அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் அவங்கள நடத்திட்டு இருந்தார். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே எங்களையும் என்ன செய்யுங்க, நடத்துங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போகணும். நம்ம பேர் என்னமோ பெந்தேகோஸ்தே சபை தான், ஆனா பல நேரங்கள்ல அந்த அனுபவம் நமக்கு இருக்குதான்னா இல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்குதான்னா இல்ல. இப்போ 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 ஒரு நீங்க ஒரு ஆப்பிள் இது நல்லா இருக்கு, இனிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒரு ஆரஞ்சு இது வாயில வைக்கவே முடியல, புளிக்குது, ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது போல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நம்ம அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியுமே தவிர மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான அனுபவம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, அது ஒன்றும் ரொம்ப ஓவரா சொல்றாங்க. பெந்தேகோஸ்தே நாள்ல அவங்க என்ன அனுபவிச்சாங்கிறத நம்ம அனுபவிச்சாதான் தெரியும். ஆவியானவர் என்ன செய்வாரா, ஆழங்களை ஆராய்கிறதான பரிசுத்த ஆவியானவர். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டோம்னா எல்லா காரியத்தை குறித்தும் ஆழங்களை தேவன் என்ன செய்வார்னா போதிப்பார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஒரு உதாரணத்தை பார்ப்போமே. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 3-5 வரையிலான வசனங்கள், 5-6 வரையிலான வசனங்களை பாருங்க. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கிடைக்க பண்ணினார், தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியா ஆவியானவர் கூட்டு போறார், அத ஒரு ஆழங்களை கூட்டு போறார். 1000 முழம் அளந்து
அவர் உள்ள கூப்பிட்டு போனதுக்கு பிறகு உள்ள போய் தண்ணி எவ்வளவு நிக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப எவ்வளவு இருந்துச்சாம்? கணுக்கால் அளவு. கணுக்கால்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கால் நனைஞ்சிருச்சு. கடலுக்கு போறோம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், காலையாவது நனைச்சிட்டு போயிருவோம் அப்படின்னு என்ன செய்வோம்? காலை நினைப்போம். இவரு 1000 முழம் அளந்து உள்ள கூட்டு போயிருக்கிறாரு. அங்க வசனம் சொன்னது, என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. உள்ள போயாச்சு, கணுக்கால் அளவு. பல நேரங்கள்ல இந்த கணுக்கால் அளவுல நம்ம திருப்தி அடைஞ்சிடறோம். வந்தோம், காலை நினைச்சாச்சு, போதும். கடக்க பண்ணினார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 1000 முழங்கிறது பலருடைய லைஃப்ல இல்ல. பலர் அவ்வளவு தூரம் வரல. பலர் இது வரைக்கும் நான் வந்த தூரம் வரைக்கும் என்ன செய்யல, வரல. நான் வந்துட்டேன், பரவாயில்ல, வந்துட்டேன், போதும். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னமும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. ஒவ்வொரு ஸ்டேஜா ஆண்டவர் கூப்பிட்டே போறாரு. கணுக்கால் அளவு, அதுக்கு பிறகு முழங்கால் அளவு, அதுக்கு பிறகு இடுப்பளவு, அதுக்கு பிறகு இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நீச்சல் ஆழம். இப்ப இந்த ஆழத்துக்குள்ள போனதுக்கு பிறகு நடக்க முடியாது, நீச்சல் அடிக்கலாம். தண்ணிக்குள்ள நடக்கிறது எளிதா, நீச்சல் அடிக்கிறது எளிதா? தண்ணிக்குள்ள நடக்கிறது எளிதான காரியமா, நீச்சல் அடிக்கிறது எளிதான காரியமா? நீச்சல் அடிக்கிறதா. ஆனா கரையில நீச்சல் அடிக்க முடியாது, கணுக்கால் அளவுல நீச்சல் அடிக்க முடியாது. நம்ம பல நேரங்கள்ல எங்கதான் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறோம்? கணுக்கால் அளவு தண்ணியில என்ன செய்யறோம்? நீச்சல் அடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டேன், நானும் நனைஞ்சிட்டேன், நான் என்னுடைய அனுபவம் என்ன தெரியுமா அப்படின்னு என்ன செய்யறோம், போறோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? கணுக்கால் அளவுல இருந்து முழங்கால் அளவு கூட்டு போறாரு, முழங்கால் அளவுல இருந்து இடுப்பளவு கூட்டு போறாரு. இடுப்பளவு போதும்னு எசேக்கியேல் நினைச்சாலும் தேவனுடைய திட்டம் அது அல்ல. அவர் திரும்ப அளந்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஏன்னா நான் நினைக்கிற ஆழங்கிறது இது அல்ல. உன்னை இன்னமும் ஆழங்களுக்குள்ள நான் கூட்டு போகணும்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா கூட்டு போறாரு. அது என்ன ஆழம்னா நீச்சல் ஆழம். அங்க அவர் சொல்றாரு, அது நான் கடக்க கூடாத நதி. அது என்னது? கடக்க கூடாத நதி. அதுல நான் போக முடியாது, அந்த நதியை நான் தாண்ட முடியாது, அந்த நதியை நான் கடக்க முடியாது. அது அந்த அளவுக்கு நீரோட்டம் இருக்குது. அது நீச்சல் தான் அடிக்கணும். அது முழுக்க என்ன செய்தா மூழ்குது. அதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். அது கடக்க கூடாத நதிதான், ஆனா கடக்க பண்ணி அவர் நடத்தி கொண்டு போனார்னு என்ன செய்தன வசனம் சொல்லுது. ஆவியானவர் நம்மள ஆழங்களுக்குள்ள கூட்டு போகணும்னு நினைக்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆவியானவரை சார்ந்து இருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆவியானவரை பின்பற்றீங்களோ, அவ்வளவு ஆழங்களுக்கு தேவன் என்ன செய்வார்? கூப்பிட்டு போவார். அவர் நடத்துறதுக்கு போதுமானவரா தான் இருக்கிறார், அவர் நடத்துறதுக்கு சித்தமுள்ளவரா தான் இருக்கிறார். ஆனா பின்பற்றுவதற்கு நாம சித்தமுள்ளவர்களா இருந்தோம்னா ஆழங்களை தேவன் காண்பிப்பார். கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீச்சல் ஆழத்துக்கு போகணுங்கிறதான ஆசை நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். ஆவியானவர் நடத்துவதற்கு அவர் போதுமானவரா என்ன செய்யறாரு? இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் டெப்த் என்னன்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இன்னமும் சொல்லிட்டு அந்த ஒரு திருப்தி அடையாத ஒரு காரியத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில காமிக்கணும். நம்ம ஆசீர்வாதங்களை கேட்கிறதுல, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதுல காண்பிக்கக்கூடிய தாகத்தையும் வாஞ்சையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்யணும்? காமிக்கணும். ஆண்டவரே, இந்த வாரம் இவ்வளவு நேரம் நான் ஆவியில நிறைஞ்சு நான் அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணேன், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 4 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், இது பத்தாது, நான் அடுத்த வாரம் 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். அந்த ஆழங்களுக்குள்ள என்ன செய்யணும்? போகணும். ஏனோக்கு தேவனோட கூட நடந்தான், தேவனோட கூட சஞ்சரித்தான். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருக்கையில காணப்படாமற் போனான். ஆழங்களுக்குள்ள என்ன செய்யணும்? நம்ம போகணும். பிரேயர்ல
எவ்வளவு டீப்பா நம்ம போறோமோ அவ்வளவு டீப்பான ரெவலேஷனை தேவன் கொடுப்பார். அவ்வளவு டீப்பான வெளிப்பாடுகளை தேவன் கொடுப்பார். ஏன் நமக்கு பல வெளிப்பாடுகள் கிடைக்கல, ஏன் நம்ம பல நேரங்களில் தோற்று போறோம், ஏன் நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப போராட்டம்னா கணுக்கால் அளவுல தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், முழங்கால் அளவுல தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். பல நேரங்கள்ல இடுப்பளவுக்கு கூட நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், நிரம்புகிற அளவுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறோம், போக மாட்டேங்கிறோம். வெளிப்பாடுகள் என்ன செய்ய மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. வெளிப்பாடுகள் கிடைக்கணும் அப்படின்னா நீச்சல் ஆழத்துக்கு என்ன செய்யணும், போகணும். ஆவியானவர் அவர் எல்லாவற்றையும், அவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில டீப்பா போறோமோ அவ்வளவாய் தேவன் வெளிப்பாடுகளை தேவன் என்ன செய்வார்னா கொடுப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். கர்த்தருடைய நாளில் நான் என்ன செஞ்சேன், ஆவிக்கு உள்ளானேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய காரியம் எத்தனை பேருக்கு புரியுது? வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து படிச்சு பாருங்க. நீங்க படிச்சுட்டு ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு நீங்க மூடி வச்சுட்டு திரும்ப அதை உட்காந்து அப்படியே எழுதி பாருங்க, பார்க்கலாம். நீங்க எழுதுனதுக்கும் திரும்ப அதை வாசி பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இருக்காது. அவர் அவ்வளோ காரியத்தை என்ன செய்யறாரு, பத்மு தீவுல பாக்குறாரு. பத்மு தீவுக்கு அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். அவரை நாடு கடத்துறாங்க, சுவிசேஷம் சொல்லிட்டே இருக்கிறாருன்ட்டு. ஆனா அங்க போன உடனே அவர் சும்மா இல்லை, என்னை நாடு கடத்திட்டாங்களே, என்னை இப்படி கொண்டு வந்து தனியா போட்டாங்களே, என்னை ஐசோலேட் பண்ணிட்டாங்களே, என் வாழ்க்கை இப்படி போச்சு, நான் என்ன செய்வேன் அப்படிலாம் இல்லை. அவர் தனிமைப்படுத்தப்பட்ட உடனே அங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு மனுஷன் ஆவிக்குள்ளாயிட்டார். அவர் ஆவிக்குள்ளானதுக்கு பிறகு 7 சபைகளை பத்தி எழுதுறார். அவர் ஆவிக்குள்ளானதுக்கு பிறகு முடிவு காலத்தை குறித்து, கடைசி காலத்தை குறித்து ஒவ்வொரு வெளிப்பாடுகளையும் பார்த்து என்ன செய்யறார், எழுதுறார். பரலோக தரிசனங்களை பார்க்கிறார், புதிய வானம் புதிய பூமி பல காரியங்களை பார்க்கிறார், நித்திய நியாய தீர்ப்பை பார்க்கிறார். வெளிப்பாடுகளா என்ன செய்து வந்து கொட்டுது. காரணம் என்ன, ஆழங்களுக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. நமக்கு அடுத்த நாள் என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது, அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா தேவ சமூகத்துல நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா தேவன் வெளிப்பாடுகளை கொடுப்பார். சூனேமியாளுடைய பிள்ளை இறந்து போச்சு, அவ வேகமா ஓடி வர்றா. எலிசாக்கு புரியல. கேசிட்ட சொல்றாரு, அவள் வருகிற காரியம் சமாதானம் தானான்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் கேளுன்றா. அவ கேசி கிராஸ் பண்ணி என்ன செய்யறா, ஓடி வர்றா. வரப்போ புரிஞ்சுட்டாரு அவ துக்கமுகமா இருக்கிறா. அது சொல்லிட்டு எலிசா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்றாரு, கர்த்தர் என்னிடத்தில் மறைத்தார் என்று. ஏன் அவர் சொல்லல, காலையில நான் ஜெபம் பண்ணனே, என்னை காலையில நான் ஆவிக்குள்ளானேனே, என்னை காலையில நான் ஆவியில நிறைஞ்சு தேவ சமூகத்துல நின்னனே, ஆண்டவர் ஏன் எனக்கு அந்த வெளிப்பாட கொடுக்கல அப்படின்னு என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. நம்ம ஆழங்களுக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அளவிற்கான வெளிப்பாடுகளை தேவன் நமக்கு என்ன செய்வார், கொடுப்பார். 3வது காரியம் ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட், ஆவிக்குரியதை பகுத்தறியக்கூடியதான ஒரு நிலைமை. பல நேரங்கள்ல நமக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிய மாட்டேங்குது, யார் பேசுறத நம்பணும் யார் பேசுறத நம்ப கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பார்க்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளாகையால் அவைகளை அறியவும் மாட்டான். ஜென்ம சுபாவமான மனுஷன் போய் நீ ஜெபம் பண்ணா இது மாறிடும் சொன்னா அவன் ஏத்துக்க மாட்டான். அது எப்படி மாறும், அப்படி மாறும். அது சொல்லிட்டு சொல்றாரு, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். பெந்தைக்கோஸ்துங்கிறது ஏதோ அந்நிய பாஷையில பேசிட்டு போகிற அனுபவம் மாத்திரம் அல்ல. ஒரு ஆவியை பெற்றதுக்கு பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனால் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். பவுல் என்ன செய்யறாருங்கிறது மற்றவங்களுக்கு புரியாது, ஆவி இல்லாதவங்களுக்கு புரியாது. நம்ம உண்மையிலே ஆவியை பெற்றிருந்தோம்னா சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் மற்றவங்களுக்கு பைத்தியம் போல தோன்றும். ஆனா முடிவில் தான் அதை என்ன செய்வாங்க பார்ப்பாங்க.
சோ வித்தியாசமாய் தேவன் என்ன செய்வார்? நடத்துவார். நமக்கு தேவை அத வித்தியாசப்படுத்தி பார்க்கிறதுக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவம் வேணும். அது ஒரு உதாரணத்துல பார்ப்போமே. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ல இருந்து 17 வரைக்கும். தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். இப்ப இவன் காலையில எந்திரிச்சு எலிசா தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் வெளியில போறான். வெளியில போறப்போ அந்த இடத்தை சுற்றிலும் என்ன இருக்குன்னா, ராணுவம், குதிரை, ரதங்கள் முழு பட்டணத்தை முற்றுகை போட்டுருச்சு. பயந்து பதறி என்ன செய்யறாருன்னா, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. யாரு? வேலைக்காரன். எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா வேலைக்காரனுக்கு தான் தெரியும், அவன் தான் வெளியில போயிட்டு வந்தான், எலிசா வெளியவே போகல. இவர் புரியாம பேசுறாருன்னு நினைக்கிறான். வெளியில ராணுவம் வந்து நிக்குது, வெளியில அவ்வளவு படையாட்கள் வந்து நிக்கிறாங்க. அப்ப எலிசா தீர்க்கதரிசி ஜெபம் பண்றாரு. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். வேலைக்காரன் பட்டணத்தை பார்க்கிறான், அங்க ராணுவம் இருக்கிறத பார்க்கிறான், அங்க குதிரைகள் இருக்கிறத பார்க்கிறான், அங்க படைகள் இருக்கிறது என்ன செய்யறான் பார்க்கிறான். ஆனா கண் திறக்கப்பட்டதற்கு பிறகு அவன் பட்டணத்தை அல்ல, பட்டணத்தை தாண்டி அந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் தேவசேனை நிரம்பி இருக்கிறது பார்க்கிறான். பாருங்க, வேலைக்காரனுடைய பார்வை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்யலைன்னா, அந்த மலையை சுற்றிலும் இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கல. ராணுவம் வந்தும் பதறாம எலிசா தீர்க்கதரிசி இருந்ததுக்கான காரணம், அவன் குதிரைகளை கூப்பிட்டு வந்திருக்கிறான். தேவன் அக்கினிமயமான குதிரைகளோடு கூட என்ன செய்யறார்? வந்திருக்கிறார். அவன் படைகளை கூப்பிட்டு வந்திருக்கான். தேவன் அக்கினிமயமான ரதங்களோடு கூட என்ன செய்யறார்? வந்திருக்கிறார். எதிரி படையதான் முதல்ல வேலைக்காரன் பார்த்தான். எலிசா தீர்க்கதரிசி தேவனுடைய அக்கினி ரதங்களை என்ன செய்யறார் பார்க்கிறார். ஒரே சூழ்நிலை, ஒரே இடத்துலதான் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருடைய பார்வை எப்படின்னா வித்தியாசமா இருந்தது. ஒருவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, இன்னொருடைய கண்கள் என்ன செஞ்சுன்னா திறந்திருந்துச்சு. நம்ம ஆவியை பெற்றவர்களாய் இருப்போமானால் மற்றவர்கள் பார்க்காததை நாம் பார்க்கும்படி தேவன் செய்வார். மற்றவர்களுடைய கண்களுக்கு மறைவானவைகளை நம்முடைய கண்கள் காணும்படி செய்வார். அப்ப நமக்கு தேவை அந்த அந்த பார்வை, ஆவிக்குரிய அந்த கண்கள். இந்த ஆவி இல்லாத கண்கள், இந்த மாம்ச கண்கள் பார்க்கிறவைகளை பார்க்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்ம ஆழங்களுக்கு போகும் பொழுது தேவன் ஆவிக்குரிய கண்களை என்ன செய்வார்னா தருவார். மற்றவர்கள் பார்க்காத நம்ம பார்க்கணும், அப்பதான் நம்ம ஆவிக்குரியவர்கள். நம்ம ஜென்ம சுபாவமான மனுஷர்கள் அல்ல. மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். மற்றவர்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசத்தை தேவன் என்ன செய்வார்னா உண்டு பண்ணுவார். அவர் எகிப்தியருக்கும் எபிரேயருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதான தேவன் அவர். அப்ப நான் ஆவியை பெற்றவனா இருந்தேன் அப்படின்னா மற்றவர்களுக்கு கிடைக்காத வெளிப்பாடுகளை, மற்றவர்கள் பார்க்காதவைகளை தேவன் நமக்கு காணும்படி என்ன செய்வார்னா செய்வார். காணும்படி தேவன் செய்வார். நமக்கு சில காரியங்கள் அந்த ஆவியானவர் என்ன செய்வார்னா வெளிப்படுத்துவார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பல நேரங்கள்ல நம்ம பயப்படுறோம், நமக்குள்ள நடுக்கம் வருது, என்னமோ ஏதோ நம்ம என்ன செய்யறோம். ஆனா ஆவிக்குரிய அனுபவம் உண்மையாக நாம் பெற்றிருப்போம் ஆனால் சூழ்நிலைகளை நம்ம பார்த்து பயப்பட மாட்டோம். சூழ்நிலைகளை பாராதபடிக்கு தேவனுடைய செயல்பாடுகளை பார்க்கத்தக்கதாக தேவன் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவன் நமக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல 16ல இருந்து 18 வரைக்கும் உண்டான வசனங்களை பார்க்கிறோம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில்
குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் தொடர்ந்து வந்து, இதோ இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். பவுலையும் பவுல் கூட இருந்தவங்களையும் பார்த்து என்ன சொல்றா? இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பினுடைய வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். இத சொன்னது யாரு? குறி சொல்லுகிற ஏவுகிற ஆவியை கொண்டவளா இருந்து குறி சொல்லுகிற ஒரு பெண். அவளுக்குள்ள அசுத்த ஆவி இருக்குது. ஆனா அவ என்ன சொல்றா? இந்த தேவ மனுஷர் என்ன செய்வாங்க? ரட்சிப்பின் வழியை போதிப்பாங்கன்னு சொல்றார். உடனே பவுல் என்ன செஞ்சார்? நாங்க பாக்குறப்போ இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்ப பார்த்து, நீ இவளை விட்டு புறப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே போகும்படி என்ன செய்யறன்னா கட்டளையிடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆவி உடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிடுச்சு. நல்லதுதானே சொன்னா? இந்த மனுஷர் தேவனுடைய மனுஷர், இவர் ரட்சிப்பின் வழியை போதிப்பார்கள். திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறார். அவ சொல்றதுனால அவ நல்லவே இல்லை. அவ சொல்றதுனால அவ தெளிவானவ அப்படி அல்ல. அவ சொல்றதுனால அவ ஆவிக்குரியவள் அல்ல. அவளுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. ஆனா அத பவுல் அடையாளம் கண்டு கொள்ள கூடாதுன்னு சொல்லிட்டு அவ என்ன செய்யறா? பாக்குறப்பெல்லாம் இந்த மனுஷர் தேவனுடைய மனுஷர், இவர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு போதிப்பார்கள் சொல்லிட்டு அந்த பிசாசு என்ன செய்து? பவுல் தன்னை அடையாளம் கண்டு கொள்ள கூடாது, பவுல் தன்னை விரட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாக்குறப்பெல்லாம் பவுலுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்து பேசுது. பவுல் ஆவிகளை பகுத்தறிகிறதான அந்த ஆவியை உடையவனா இருந்தபடினால சொல்லக்கூடியதான அந்த ஆவி அவளை விட்டு புறப்பட்டு போகும்படி அவர் கட்டளை கொடுக்கிறாரு. வெளியில போகுது. நம்மகிட்ட பேசுறவங்க எல்லாருமே நல்லவங்க இல்ல. நம்மகிட்ட பேசுறவங்க எல்லாருமே பரிசுத்தவான்கள் இல்ல. நம்மகிட்ட பேசுறவங்க எல்லாருமே உண்மையாவே அப்படி நம்ம மேல இருக்கக்கூடிய அக்கறையில பேசல. சிலர் நம்மகிட்ட பேசி நம்மளை கவுக்கிறதுக்காக என்ன செய்வாங்க? பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆவியானவர் நமக்கு அவைகளை வெளிப்படுத்துவார். யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம், இது சரியா தப்பா, நமக்கு சில காரியங்கள் சரியா வரணும் அப்படின்னா ஆவியானுடைய அந்த அந்த பகுத்தறியக்கூடியதான ஆவிங்கிறது அவசியம். நான்காவது காரியம், தேவனுடைய ஆழமான காரியங்களை என்ன பார்க்கணும். டீப் திங்ஸ் ஆஃப் காட். இங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை பார்க்கிறப்போ சொல்றாரு, நமக்கோ தேவனவைகளை வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் ஆவிக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். சொல்றாரு டீப்பர் திங்ஸ் ஆஃப் காட். இப்போ தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை அறியணும்னா நம்ம தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தவர்களா இருந்தா மட்டும்தான் அறிய முடியுங்கிறத பவுல் என்ன செய்யறார்? சொல்றார், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கக்கூடிய நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, அதை ரிசீவ் பண்ணணும்னா, அதை அடையாளம் கண்டுகொள்ளணும்னா, அதுக்காக தேவனுடைய சமூகத்துல நிக்கணும் அப்படின்னா தேவனிலிருந்து புறப்படுகிறதான ஆவி என்ன செய்யணும்? வேணும். அதனாலதான் அவங்க கிட்ட சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, இந்த பலன்ல போனா நீ சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது, இந்த பலன்ல போனா நீ சபைகளை ஸ்தாபிக்க முடியாது, இந்த பலன்ல நீ எருசலேமுக்குள்ள போக முடியாது, இந்த பலன்ல நீ சமாரியாவுக்குள்ள போக முடியாது, நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொன்னேன். ஆனா இந்த பலத்துல புறப்பட்டு போனா முடியாது. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வர்ற வரைக்கும் என்ன செய்யுங்க? காத்துருங்க. நாங்க தேவனால் அருளப்பட்டவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு என்ன செய்யறோம்? தேவனிலிருந்து புறப்படுகிறதான ஆவியை பெற்றோம். ஆண்டவருடைய ஆவியை பெற்றாதான் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கக்கூடியதான நன்மைகளை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும்.
தேவனால் அருளப்பட்டவைகள் நமக்கு விலகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா தேவனிடத்திலிருந்து வருகிறதான ஆவி நமக்கு வேணும். பல நேரங்கள்ல தேவனுடைய கரத்தை மாத்திரம் பார்க்கிறோம், தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதான நன்மைகளை மாத்திரம் பார்க்கிறோம், தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதான ஆசீர்வாதங்களை மாத்திரம் பார்க்கிறோமே தவிர தேவனை நாம பார்க்கறது இல்லை. அந்த ஆவியை நம்ம பெறணும் அப்படின்னா அவரே வேணும். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தை அல்ல, உங்க முகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன், உங்க நன்மைகள் அல்ல, நீங்க எனக்கு வேணும் அப்படின்னு என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கணும். வாசிப்போமே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாய் யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். மோசே அவர் என்ன செய்யறாருன்னா, மோசேட்ட கர்த்தர் எப்படி பேசுறாருன்னா, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுறது போல. மலை மேல 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. யார் யார் பேசிட்டு இருக்கிறாங்க? மோசேயும் ஆண்டவரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிநேகிதனோட பேசுற, ஒரு ஃப்ரெண்ட்ட பேசுற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு கீழே ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் அக்கறை இல்லை. இந்த அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, இதே மாதிரி என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, இதே மாதிரி ஆண்டவரே என் கூட ஐக்கியமா இருங்க ஆண்டவரே, அதெல்லாம் கேட்கல. அவன் பாட்டு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். யோசுவா ஆசரிப்பு கூடாரத்துல என்ன செய்யறாருன்னா விழுந்து கிடக்கிறார். சொல்ற அவர் யோசுவாவை பொறுத்த வரைக்கும், இன்னைக்கு நான் ஆசரிப்பு கூடாரத்துல விழுந்து கிடக்கலாம், நீங்க மோசையோட கூட பேசிட்டு இருக்கலாம், ஆனா நான் விழுந்து கிடந்து இப்படியே ஆசரிப்பு கூடாரத்துல விழுந்து கிடந்து ஒரு நாள் இதே மாதிரி நீங்க என்கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறார்? தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிறார். மற்றவங்க எல்லாம் பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்துக்கு கர்த்தர் நடத்திட்டு போறார். எப்படியோ கொடுத்தா சரி, எப்படியோ என் குடும்பத்துக்குரிய பங்கை கொடுத்தா சரி, எப்படியோ என் கோத்திரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தா சரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்க இவங்க என்ன செய்யலைன்னா, மோசேயினுடைய அனுபவத்தையோ யோசுவாவினுடைய அனுபவத்தையோ யாரும் என்ன செய்யல, பார்க்கல. நம்ம உண்மையிலேயே தேவனால் நமக்கு அருளப்பட்டவைகளை நம்ம முழுமையா அறியணும்னா அந்த ஆவியை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரிய காரியங்களுக்கு என்ன செய்யணும்? அதிகமா என்ன செய்யணும்? கவனம் கொடுக்கணும். எல்லாருடைய இருதயமும் பாலும் தேனும் ஓடுகிறதான தேசம். எவர்தானே கிடக்கணும்? கானான சுதந்திரிக்கணும், என் கோத்திரத்துக்குரியதை வாங்கிக்கணும். மோசையை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலாம். எல்லாருடைய இருதயமும் எல்லாருடைய கண்களும் என்னைக்கிடா அந்த கானான பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, மோசே மாத்திரம் ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலாம் சொல்லி சொல்றார். உங்களை வெளிப்படுத்துங்க, இன்னமும் நான் உங்களை அறியணும், இன்னமும் நான் உங்களை அனுபவிக்கணும், இன்னமும் என் ஆண்டவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்ல, ஒரு மனுஷனும் என்னை பார்க்க கூடாது, பார்த்ததுக்கு பிறகு அவன் உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கண்மலை வெடிப்புல கொண்டு போய் மோசையை வச்சுட்டு, நான் கடந்து போகும் பொழுது நீ என்ன செய்யணும்? என்னுடைய முதுகை தான் பார்ப்ப. எகிப்துல இவ்வளவு வல்லமைகளை காமிச்சிங்க, வனாந்தரத்துல இவ்வளவு அழகா எங்களை நடத்துறீங்க, மன்னாவை கொண்டு போசிக்கிறீங்க, காடையை கொடுக்குறீங்க, கண்மலை தண்ணீரை கொண்டு திருப்தி ஆகுறீங்க, இவ்வளவு அழகா என்னை நடத்துகிற அந்த தேவனுடைய மகிமையை பார்க்கணும்னு மோசே மாத்திரம் தான் நின்னார். தேவனால் நமக்கு அருளப்பட்டவைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, அறியணும்னா, தேவனால் அருளப்பட்ட ஆவி நமக்கு முதல்ல வேணும். முதல்ல ஆண்டவர் வேணும், அதுக்கு பிறகு ஆண்டவர் தரக்கூடிய நன்மைகள் வேணும். அப்படிதான் பார்க்கணுமே தவிர முதல்ல ஆண்டவர் தரக்கூடியதான நன்மைகள் வேணும், அப்புறம் ஆண்டவர்னு சொல்லிட்டு செகண்டரி இடத்துக்கு ஆண்டவரை தள்ளிடக்கூடாது. ஆண்டவரை அறிய ஆண்டவரை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய மகிமையை தேட பிளஸிங்ஸ் என்ன செய்யணும் வரும். இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் பிளஸிங்ஸை மட்டும்தான் தேடுறோமே தவிர பிரேக் த்ரூவை தேடுறது இல்லை. பிரேக் த்ரூ வரணும் அப்படின்னா ஆண்டவர் வரணும், அவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டா மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கை மகிமையா மாறணும். ஆண்டவரே, show me your blessing அல்ல, show me your glory. உங்களை ஆசீர்வாதத்தை காமிங்கப்பா அப்படிலாம் இல்லை, உங்க மகிமையை காமிங்கப்பா. அவருடைய மகிமை வந்தாலே மற்ற எல்லாம் என்ன செய்யணும் வரும். தேவனுடைய கையை அல்ல, தேவனுடைய இருதயத்தை தேட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல
ஆண்டவர் சொல்றார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேன். ஆபிரகாம் என்ன, ஏன் ஆபிரகாம்கிட்ட சொல்லாம செஞ்சுட்டா என்ன? ஆண்டவர் சொல்றாரு, அந்த அளவிற்கு ஒரு ரிலேஷன்ஷிப். உங்க ஃப்ரெண்டு ஏதோ ஒண்ணு ஒரு பைக் வாங்குறாரு, ஒரு கார் வாங்குறாரு, திடீர்னு வாங்கிட்டு வந்து ஒரு வார்த்தை சொல்லலையப்பா, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, கேட்குறோம் இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல, நம்ம ஃபேமிலியில சொல்றாரு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆண்டவரை பார்த்து ரொம்ப என்னென்னமோ நினைச்சிட்டு இருப்போம். அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்க அவர்கிட்ட நெருங்கி பழகிட்டீங்கன்னா அவர் என்ன செய்யறதுனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்வார், உங்ககிட்ட சொல்லுவார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. Intimacy gave Abraham access to divine secrets. தேவனோடு கூட இருந்ததான அந்த நெருக்கமான உறவு, அந்த தெய்வீக ரகசியங்களை எல்லாம் அவர் ரிசீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு நடத்துச்சு. நம்ம தேவனோடு கூட நெருங்கி போனோம்னா போதும், தேவன் தம்முடைய ரகசியங்களை எல்லாவற்றையும் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷர் தங்கள் இருதயத்தில் உணரவில்லை, ஆனாலும் தேவன் எங்களுக்கு அவைகளை வெளிப்படுத்தினார் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா அந்த ஒரு இன்டிமசி, அந்த ஒரு நெருக்கமான உறவு நமக்கு என்ன செய்யணும்? வேணும். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். அவரோடு கூட நடக்கிற நபர்களிடத்துல தம்முடைய ரகசியங்களை மறைக்க மாட்டார். ஏனோக்கு குறித்து யூதா சொல்லும் போல சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களோட 1000 பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு முன்னறிவித்தார் சொல்லி சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏனோக்கினுடைய காலம் வேற, அதுக்கு பிறகுதான் ஆபிரகாமினுடைய காலம் வருது, அதுக்கு பிறகுதான் ஈசாக்கினுடைய காலம் வருது, அதுக்கு பிறகுதான் யாக்கோபினுடைய காலம் வருது, அதுக்கு பிறகு மோசே, அதுக்கு பிறகு தாவீது, அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து, அதுக்கு பிறகு 2000 வருஷம் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டோம். ஆனா 1000 பரிசுத்தவான்களோட கூட 2ஆம் வருகையை பத்தி ஏனோக்கு கிட்ட ஆண்டவர் சொன்னார். ஏன்னா ஏனோக்கு தேவனோட கூட சஞ்சரித்தான். நம்ம ஆண்டவரோடு கூட நெருக்கமான உறவுல இருந்தோம் அப்படின்னா தேவன் எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துவார். 5வது காரியம், the mind of Christ. 2ஆம் அதிகாரம் 16, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கு கிறிஸ்துவினுடைய சிந்தை உண்டாய் இருக்கிறது. லிவிங் வித் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஆவிக்குரியவர்களா நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய சிந்தை உடையவர்களா என்ன செய்யணும்? வாழணும். பெந்தேகோஸ்தே அப்படிங்கிறது அந்நிய பாஷைகளை பேசுறது அதெல்லாம் இல்ல. பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்கு பிறகு ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய சிந்தை உடையவர்களா என்ன செய்யணும்? மாறணும். அந்த சிந்தை, அந்த கிறிஸ்துவினுடைய மைண்ட் செட். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறப்ப என்ன சொன்னாரு? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். ஆதி திருச்சபையில பந்தி விசாரிப்பு செய்யறதுக்கு பரிசுத்த ஆவி ஞானம் நிறைந்த 7 பேர் என்ன செய்யறாங்க? நியமிக்கிறாங்க. அதுல ஒரு நபர் யாரு? ஸ்தேவான். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார். ஸ்தேவான் என்ன செய்யறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினதற்காக அவர் என்ன செய்யறாருன்னா கல்லெறிந்து கொல்லப்பட்டார். கல் எறியும் பொழுது ஸ்தேவான் என்ன சொன்னாரு? ஆண்டவரே, இந்த குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுது அவர் தேவ ஆவியை பெற்றாரோ, பரிசுத்த ஆவியை பெற்றாரோ, கிறிஸ்துவினுடைய சிந்தை ஸ்தேவானுக்குள்ள இருந்துச்சு. ஆபேலுடைய ரத்தம், பலிபீடத்திற்கு நடுவில் கொலை செய்யப்பட்ட சகரியாவினுடைய ரத்தம், இவைகள் எல்லாம் என்ன செஞ்சுன்னா, ஆண்டவரே, குற்றமில்லாத எங்கள் ரத்தத்திற்கான பலி என்ன செய்யுங்க? கேளுங்க, கேளுங்க, எங்களை இப்படி பண்ணிட்டாங்க, கேளுங்கன்னு சொல்லி அந்த ரத்தம் என்ன செஞ்சு? கூப்பிட்டுச்சு. ஆனா ஸ்தேவான் என்ன செஞ்சார்னா, ஆண்டவரே இவர்களை மன்னியும் அப்படின்னு என்ன செஞ்சார்னா கேட்டார். ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அதான் அந்த ஆவிக்குரிய ஆழம். பரிசுத்த ஆவியானவர் நாவை மாற்றுகிறவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் சிந்தையை மாற்றுகிறவர். ஆமென், அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றவர்களாய் இருந்தால் உலக பிரகாரமான சிந்தை உடையவர்களாய் அல்ல, கிறிஸ்துவனுடைய சிந்தை உடையவர்களாய் இருப்போம். உலக பிரகாரமான மாடல்ஸை பின்பற்றுகிறவர்களாய் அல்ல, கிறிஸ்துவையே மாதிரியாக வைத்து பின்பற்றுகிறவர்களாய் இருப்போம். அதனாலதான் பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். இந்த பெந்தைக்கோஸ்தே நாளில ஆவியானுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து ஆவியை பெற்றுக்கொள்ள, ஆவியானவரோடு கூட இணைந்து நடக்க தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து அதனுடைய சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கைய நீங்க நடத்துங்க, எங்க வாழ்க்கைய நீங்க நடத்துங்க. ஒரு 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 புதிதாக்கப்பட்டதான ஒரு சிந்தையோடு தேவ ராஜ்யத்திற்குரியவர்களாய் நாங்க சிந்திக்க நடக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா